இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செக் 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 பேசுவோமா? பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கம். ஜனா ஃபுட்ஸ் நடத்தும் மாபெரும் உணவு திருவிழா. இதுவரை நீங்கள் கண்டிராத அளவில் அதிரடி விலை குறைவாகவும் தரமாகவும் இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லா கடைகளிலும் தோசை 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் என்ற ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று டாப்பில் இருக்கும் ஜனா ஃபுட்ஸ் தோசை வெறும் 10 ரூபாய்க்கு, எவ்வளவு வெறும் 10 ரூபாய்க்கும், பொங்கல் 20 ரூபாய்க்கும், பிரியாணி 40 ரூபாய்க்கும் தந்து கொண்டிருக்கிறோம். வாங்க 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 வாங்க, மனசார வாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு நிறைவா போங்க. என்ன போங்க? நிறைவா போங்க. நிறைவா போங்க. ஆஹா, எல்லாம் ஆர்வமா வராங்களே. வாருங்கள் வாருங்கள் வாங்க. எல்லாம் நம்மட தான் வராங்க. சந்தோஷமா வாங்க, வயிறார சாப்பிட்டு நிறைவா போங்க. ஏன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலா. இதுக்கெல்லாம் தமிழ் தான் காரணமா, தமிழை பாராட்டி விடுவோம். ஓடியா 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 ஓடியா. தமிழ் என்ன சொன்ன பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா? பின்ன இன்னைக்கு சாப்பாடுங்கிறது மிகப்பெரிய வியாபாரம் ஆயிருச்சு. எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா பாக்கெட்ல பணம் இருக்காது. இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவல ஒரு சர்வீஸா பண்ணுவோம். மக்களோட ஃபீட்பேக்க நமக்கான வருமானமா எடுத்துக்கலாம். சூப்பர் தமிழ். இப்படி ஒரு பிசினஸ் ஐடியாவை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஜனாமா உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஓவரா புகழாத, போய் திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணு போ. சரி ஓகே, அதான் கூட்டம் வந்துருச்சே, பின்ன நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு. சொல்றத மட்டும் பண்ணு, இது பத்தாது. போ. அக்கா, சிபி மாமா இசை மேல எவ்வளவு பாசமா இருக்கும்போது உன் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. நீ வேற, அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் சும்மாக்கா. அவர் கண்ணுலயே உன் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு தெரியுதே. அவர் மறைக்கலாம், ஆனா அவரோட கண்ணும் மனசும் காட்டி கொடுத்துரும். அப்படியா சொல்ற? சத்தியமா. அப்புறம் அங்க வந்து அந்த ஸ்டால் எம்டியா இருக்குது, ஆளே இல்ல. என்னன்னு போய் பாரு. என்ன முழிக்கிறான்? இல்ல புரியல. எல்லாமே சேர்ந்து எனக்கு வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. போய் பாருடா, ஆள் இல்லடா அங்க. மச்சான், இது நம்ம ஃபெஸ்டிவல், நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும். போ அங்க பாரு. குடும்பம் எல்லாம் ஒண்ணு குடுக்குறாங்க, வேலை செய்யறா மட்டும் நம்ம ஃபெஸ்டிவல் நான் தான் வேலை பார்க்கணும் சொல்றாங்க. இருங்கடா. தண்ணி குடிக்கிறியா? வேலை சொல்லியே கொள்றாங்கடா. யாரும் இங்க வேலை சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இங்கே ஒளிஞ்சு நிற்போம். எப்படி இருந்தாடா கேடி. எங்க போனவன் இன்னும் ஆளை காணோம். அண்ணே, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் சார். போடுங்க.
இந்த ஃபுட்ஸ் ஃபெஸ்டிவலை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஆ நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நான் செட்டில் பண்றேன். புரிஞ்சுதா? ஆ ஜனா, இன்னைக்கு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் மொத்தமும் சொதப்ப போகுது. நீ அவமானப்பட்டு நிக்க போற. சூப்பரா இருக்கு மேடம். இவ்ளோ டேஸ்டான ஃபுட் இதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிட்டதே இல்ல. ஏன் மேடம், இந்த ஸ்டால் எப்பவும் இதே இடத்துல தான் இருக்குமா மேடம்? இல்லைங்க, 2 monthsக்கு ஒரு தடவை போடலான்னு இருக்கோம். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் இந்த மாதிரி ரேட் கம்மியா இருந்தா தானே சாப்பிட முடியும். ஸ்டார் ஹோட்டல் நடத்துறீங்களே, இந்த மாதிரி சின்ன கடையும் நடத்தலாம்ல. நான் கண்டிப்பா எங்க மேடம் கிட்ட சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. தேனு, இவங்க கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை பாரு. சாப்பாடு கொடுக்கிற உடனடி சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கொடுக்காது தேனு. ஆமாக்கா. புளிய புடிச்சு கூண்டில் அடைச்சு இட்லி ஊத்த சொல்லுகிற உலகம், அது எப்படி ஊத்துமப்பா, இட்லி எப்படி வேகுமப்பா. ஓ இசை வந்துடுறேன். இது சொல்லுதே. என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னமோ பண்ணு. எப்படி பாக்குறாங்க அண்ணா, சொல்லுங்க சார். என்னண்ணே பரோட்டாவை எப்படி போட்டுட்டு இருக்கீங்க? கரெக்டாக தானே சார் போடுறேன். ஐயோ, உங்களுக்கு தெரியலண்ணே. எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? இப்போ தான் சார் புதுசாக சேர்ந்துருக்கேன். ஆ, சரி இருங்க, நான் பண்றேன். இது எப்படி அடிச்சா நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்படி இங்க பாருங்க, இப்படி அடிக்கணும். எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சிப்பி சார், என்ன மாப்பிள்ள கலக்குறியாடா? களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லா வித்தையும் கத்து வச்சிருப்பா போலயே. பின்ன ஹோட்டல் நடத்துறதுன்னா சும்மாவா? சரி, நீ ஊத்துன இட்லியை காட்டு. வேணாம் மாப்பிள்ள. காட்டுறா. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. டேய், என்னடா இன்னும் வேகமா இருக்கு? இந்த இட்லியை கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணாத, எடுத்து வை. நீ ஃப்ரெஷ்ஷா ஊத்து. இட்லிலாம் வேஸ்டா போயிடுவேன் மச்சான். டேய், அவங்க தட்டுக்கு இது போச்சுன்னா ரிவ்யூஸ்லாம் பேடா வரும்டா. பேரை கெடுத்துறாத, புதுசா ஊத்து. இவ்வளோ தப்பா ஊத்துறோமே, இப்ப கூட போய் ரெஸ்டாரண்ட் சொல்றானா பாத்தியா? திரும்ப வேலை செய்ய சொல்லியே கொல்றானே கல் நஞ்சக்காரன். இட்லி யாருப்பா வேணும்?